சென்னையில் புத்தாண்டின் போது கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிக்க தடை விதிப்பதாக காவல் ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு காவல் ஆணையர் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நாளை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை கடலில் இறங்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், நாளை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை கடலில் இறங்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் புத்தாண்டில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் காவல் ஆணையர் அருண் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நாளை புத்தாண்டு கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் அதாவது 31ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அதாவது ஜனவரி 1ஆம் தேதி வரை காவல்துறையினர் 19,000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் காவல்துறையினர் பட்டாசு பொது இடங்கள் வெடிக்கக்கூடாது என்றும் அதற்கு தடையுமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாடக்கூடிய இடங்களில் சுமார் 19,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபட இருக்கின்றனர். இந்த நிலையில காவல்துறையினருக்கு உதவியாக சுமார் 1,500 ஊர்காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அதாவது சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பிலும் காவலர்கள் சார்பிலும் சுமார் 425 இடங்களில் வாகன தணிக்கைகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராஜ நகர், அடையாறு மற்றும் புனித சோமாயர் ஆலயம், பூக்கடை மற்றும் வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணா நகர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 425 இடங்களில் இந்த வாகன தணிக்கைகளானது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேலும் 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனங்களில் தொடர்ந்து ரோந்து பணி ஈடுபடுவார்கள் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகன பந்தயம் அதாவது உள்ளிட்டவைகளை தடுக்கும் நடவடிக்கையாக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்களானது அமைக்கப்பட்டு தற்போது அவர்களை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முக்கிய கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் இதர வழிபாட்டு பொது இடங்களிலும் தகுந்த பாதுகாப்புகளானது ஏற்பாடு செய்யப்பட்டதாக சென்னை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏடிவி என சொல்லக்கூடிய அதாவது ஆல் ட்ரைட் வெஹிக்கிள் என அதாவது இதில் செயல்படக்கூடிய வாகனங்கள் கண்காணிக்கும் பணியும் இதில் நடைபெறும் எனவும் அதே போல காவல் உதவி மையங்கள் கூடுதலாக போலீஸ் பூத்தானது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கும் பணியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அதாவது என்பதால் கடற்கரை ஓரங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள், அதே போல மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருபவர்களுக்கு தடையானதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆன்டி ட்ரோன் யூனிட் என சொல்லக்கூடிய மெரினா கடலோர உயிர்காக்கும் அதாவது பிரிவினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அதாவது பொது இடங்களில் பட்டாசு வெடிக்க கூடாது எனவும் அதற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் அதாவது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அனைவரும் பாதுகாப்பான முறையில் இந்த புத்தாண்டுகளை கொண்டாட வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுரையானது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி.